தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தனி அணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக ப. சிதம்பரம் ஆதரவு மாவட்ட தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், கடந்த சில காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரின் நடவடிக்கைகள் ஒரு தலைபட்சமாக இருப்பதாக கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசிய தலைவர்களின் ஆதரவாளர்களை EVKS இளங்கோவன் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் சாடியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரையும் விளக்கம் கொடுக்க கூட சந்தர்ப்பம் அளிக்காமல் கட்சியை விட்டு நீக்கியுள்ளதாக EVKS இளங்கோவன் மீது மாவட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். EVKS இளங்கோவனின் செயல்பாடுகள் அவரோடு ஒத்துவராத மற்ற தலைவர்களின் ஆதரவாளர்களுக்கு எதிராக இருப்பதால் இன்று நடைபெற்ற மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் விளக்கம் அளித்தனர். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கு எங்கள் நீக்கிறதுக்கு அதிகமாக இருக்கு. நான் தொடர்ந்து மாவட்ட தலைவராக தென்சென்னையில் நான் செயல்படுவேன். எங்கள் நியமித்தது அன்னை சோனியா காந்தி தான், டெல்லி தலைமை தான். எங்கள் நீக்கிறதுக்கோ பொறுப்பாளர் போகிறதுக்கோ EVKS இளங்கோவனுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. தொடர்ந்து நான் மாவட்டத்தில் நியமிப்பேன். அவ்வளோதான். இந்த கருத்து மாறுபாட்டுக்கு இந்த வெள்ள நிவாரண பணிகள் தான் காரணமா, இல்லை அதற்கு முன்பு இருந்தே உள்ள சில சர்ச்சைகள் கருத்து மாறுபாடுகள் தான் காரணம்? இல்லை, தொடர்ந்துங்க. உதாரணம் கோவன் இஷ்யூன்னு ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க சொன்னோம். கோவன் ஒரு காங்கிரஸ் கட்சியை கேவலமாக திட்டி பாட்டு பாடியிருக்காரு. காங்கிரஸ்க்கு கருமாதி ஒப்பன் பாட்டு பாடியிருக்காரு. அன்னை சோனியா காந்தி இழிவு பாட்டு பாடியிருக்காரு. இளம் தலைவர் ராகுல் நான் அவரை சாவடிப்பன் பாட்டு எழுதியிருக்காரு. மன்மோகன் சிங்கை முன்னாள் ஒரு பிரதம மந்திரியை ஒரு டெரரிஸ்ட்னு பாட்டு பாடு. இந்த மாதிரி ஆளை இவர் ஒரு ரிலீஸ் பண்ணி எப்படி பாட்டு ஒரு போராட்டம் பண்ணலாம். மது விலக்குக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ஒரு போராட்டம் பண்ணலாம். வேறு கோவனை அந்த போலீஸ் அது தவறான நடவடிக்கை வேணால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி மற்ற தலைவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நிறுத்திருக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு விஷயத்தில் சொன்னாவே கேட்குறது கிடையாது. எல்லாமே இவராக கட்சி இவர் கையில் இருக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணியிருக்கோம். எந்த நிகழ்ச்சி நாங்கள் கோஆப்ரேட் பண்ணல. கடைசியாக என் மாவட்டத்தில் தான் ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க. அந்த மது விலக்கு நான் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எந்த விதத்தில் நாங்கள் பண்ணல.